ஹாய் ஸ்டூடெண்ட், இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி 11th புக்கு விலங்கியல் புக்கில் பார்த்துட்ருக்கோம். இந்த ஃபஸ்ட்டு 2, 3 அப்புறம் இந்த 7, 8 இந்த 5 லெசனில் இருக்க புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உயிரினங்களின் இனப்பெருக்கம், மனித இனப்பெருக்கம், இனப்பெருக்க நலன், அப்புறம் மனித நலன் மற்றும் நோய்கள், மனித நலனின் நுண்ணுயிரிகள். லெசன் 1 உயிரிகளின் இனப்பெருக்கம். மதிப்பீடு. ஃபஸ்ட்டு கொஸ்டின், எவ்வகை கன்னி இனப்பெருக்கத்தில் ஆண் உயிரிகள் மட்டுமே உருவாகின்றன? ஆன்சர் அர்ரினோடோக்கி. செகண்ட் கொஸ்டின், பாக்டீரியாவில் பால் இனப்பெருக்கம் கீழ்கண்ட எந்த முறையில் நடைபெறுகிறது? ஆன்சர் இணைதல். தேர்ட் கொஸ்டின், எவ்வகை இனப்பெருக்கத்தில் வேறுபாடுகள் தோன்றும்? ஆன்சர் பாலின பெருக்கம். கூற்று காரணம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கூற்று தேனீக்களின் சமூகத்தில் ஆண் தேனீக்களை தவிர மற்ற அனைத்தும் இருமயம் கொண்டவை. காரணம், ஆண் தேனீக்கள் கன்னி இனப்பெருக்கம் மூலம் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இந்த ஆன்சர் ஆ. ஆன்சர் ஆ. கூற்று காரணம் இரண்டுமே சரி. செகண்ட் லெசன் மனித இனப்பெருக்கம். மதிப்பீடு. ஃபஸ்ட் கொஸ்டின், முதிர்ந்த விந்து செல்கள் சேகரிக்கப்படும் இடம்? ஆன்சர் விந்தகமேல் சுருள் குழல். செகண்ட் கொஸ்டின், ஆண்பால் ஹார்மோனான டெஸ்டோஸ்டிரான் சுரக்கும் இடம்? ஆன்சர் லீடிக் செல். தேர்ட் கொஸ்டின், விந்து திரவத்தின் பெரும்பான்மை பகுதியை சுரக்கும் துணை சுரப்பி? ஆன்சர் விந்துப்பை. ஃபோர்த் கொஸ்டின், பெண்ணின் சுமரி ஆணின் எவ்வுறுப்புக்கு ஒப்பானது? ஆன்சர் ஆண்குறி. ஃபிஃப்த் கொஸ்டின், கருப்பதியும் இடம்? ஃபிஃப்த் கொஸ்டின், கருப்பதியும் இடம்? ஆன்சர் கருப்பை. சிக்ஸ்த் கொஸ்டின், தொப்புள் கொடியை உருவாக்கும் கருசூல் படலத்தின் அடிப்படை? ஆன்சர் ஆலன்டாயிஸ். செவன்த் கொஸ்டின், குழந்தை பிறப்பிற்கு பின் பால் சுரத்தலை தொடங்கி வைப்பதும் தொடர்ச்சியாக சுரக்க வைக்கவும் உதவும் முக்கிய ஹார்மோன்? ப்ரோலாக்டின். ப்ரோலாக்டின் ஹார்மோன் தான் குழந்தை பிறப்பிற்கு பின்னோ அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக பால் சுரக்க வைக்கிற முக்கியமாக உதவும் ஹார்மோன் ப்ரோலாக்டின். நெக்ஸ்ட் எய்த்து கொஸ்டின், பாலூட்டியின் முட்டை ஏலோசிதல் ஓடற்றது. நைன்த் கொஸ்டின், அண்ட செல்லை துளைத்து செல்வதற்கு முன் விந்து செல்லில் நடைமுறும் நிகழ்வு திறனேற்றம். டென்த் கொஸ்டின், குழந்தை பிறந்தவுடன் உடனடியாக சுரக்கும் பாலின் பெயர் சீம்பால். 11th கொஸ்டின், சீம்பாலின் அதிகம் காணப்படுவது IgA. 12th 2வது கொஸ்டின், ஆண்ட்ரோஜன் இணைப்பு புரதத்தை உற்பத்தி செய்பவை? ஆன்சர் செட்டோலி செல்கள். இந்த கொஸ்டின் ஒரு டைம் குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. ஆண்ட்ரோஜன் இணைவு புரதத்தை உற்பத்தி செய்பவை செட்டோலி செல்கள். இந்த கொஸ்டின் தான் குரூப் 4ல் ஒரு டைம் கேட்டிருந்தாங்க. 13 தவறான இணையை கண்டுபிடிக்க. இதில் தவறான இணை லூட்டியஸ் நிலை, FSH அளவு அதிகரிப்பு, இரத்தப்போக்கு நிலை ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரோஜெஸ்டிரான் குறைதல், நுண்பை செல்கள் பாலிகுலார் நிலை ஈஸ்ட்ரோஜன் அதிகரித்தல். இது கரெக்டு தான், இதுவும் சரிதான். அண்டம் விடுபடு நிலை LH எழுச்சி, இதுவும் சரிதான். தவறானது லூட்டியஸ் நிலை, FSH அளவு அதிகரிப்பு, இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு கூற்று காரணம். ஃபஸ்ட்டு கூற்று, அணில் விந்தகங்கள் வயிற்றுக்கு வெளியே விந்து பையினுள் காணப்படுகின்றன. காரணம் விதைப்பை விதைப்பை வெப்ப நெறிமுறைப்படுத்தியாக செயல்பட்டு விந்தகத்தின் வெப்பநிலையை 20 டிகிரி செல்சியஸ் குறைத்து இயல்பான விந்தணு உற்பத்திக்கு உதவுகிறது. ஆன்சர் இதுதான். ஆ மற்றும் ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரிதான். ஆர் ஏக்கான சரியான விளக்கமாகும். நெக்ஸ்ட் 15வது கொஸ்டின், அண்டம் விடுபடுதல் என்பது கிராஃபியன் நுண்பையிலிருந்து அண்டம் வெளியேறும் நிகழ்வாகும்.
ஆர் வந்து இது மாதவிடாய் சுழற்சியின் நுண்பை பாலிகுலார் நிலையில் நடைபெறுகிறது. ஆன்சர் இ. ஈன்னா கூற்று சரியானது, ஆனால் காரணம் தவறாக இருக்குது. 16வது கொஸ்டின். ஏ வந்து விந்து செல்லின் தலைப்பகுதியில் அக்ரோசோம் மற்றும் மைட்டோகாண்ட்ரியாவை கொண்டிருக்கிறது. ஆர் வந்து அக்ரோசாம் திருகு வடிவில் அமைந்த மைட்டோகாண்ட்ரியாக்களை கொண்டுள்ளது. ஆன்சர் இ. கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே தவறானது. லெசன் தேர்ட் லெசனு இனப்பெருக்க நலன். மதிப்பீடு. கீழ்கண்டவற்றுள் HIV, ஹெப்பாட்டிஸ் பி, வெட்டை நோய் மற்றும் ட்ரைகோமோனியாசிஸ் பற்றி சரியான கூற்று எது? ஆன்சர் HIV என்பது நோய்க்கிருமி, பிற அனைத்தும் நோய்கள். செகண்ட் கொஸ்டின். கீழுள்ள குழுக்களும் பாக்டீரியா பால்வினை நோய் குழுவை குறிப்பிடுக. ஆன்சர் கிரந்தி, கிளாமிடியாசிஸ், வெட்டை நோய். தேர்ட் கொஸ்டின். கீழ்காண்பவற்றுள் சரியான கூற்று எது? இதுதான் சரியான கூற்று. எதிர் உயிரி பொருள்களை கொண்டு கிரந்தி மற்றும் வெட்டை நோயை எளிதில் குணப்படுத்த இயலும். ஃபோர்த் கொஸ்டின். ஒரு கருத்தடை மாத்திரை அண்டசெல் வெளியீட்டை எவ்வாறு தடுக்கிறது? FSH மற்றும் LH ஹார்மோன்கள் சுரத்தலை தடுப்பதன் மூலமாக தான் தடுக்குது. இதுதான் ஆன்சர். FSH மற்றும் LH ஹார்மோன்கள் சுரத்தலை தடுப்பதன் மூலம். ஃபிஃப்த் கொஸ்டின். கீழ்வரும் அணுகுமுறைகளில் எது கருத்தடை சாதனங்களின் செயல்பாடுகளை பற்றி வரையறுத்து கூறவில்லை? இதுதான் விந்து குழல் தடை, விந்து செல்லாக்கத்தை தடை செய்யும். சிக்ஸ்த் கொஸ்டின். கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை படித்து சரியானதை தேர்வு செய்க. இதில் சரியான கூற்று ஆ சரி, ஆனால் கூற்று ஆ தவறு. ஆ சரி. ரப்பரால் செய்யப்பட்ட திரைச்சவ்வுகள், கருப்பை வாய் மூடிகள் மற்றும் மறைப்பு திரைகள் போன்றவை பெண் இனப்பெருக்க பாதையில் கருப்பை வாயினில் கலவிக்குள் மூட பயன்படுகின்றன. இது சரியானது. ஆ சரி, ஆனால் கூற்று தவறு. மேற்கூறிய அனைத்தும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய வேதிப்பொருள் தடுப்புகள் ஆகுங்கிறது தவறான கூற்று. காரணம். 7th கொஸ்டின் பாருங்கள். வரிசை 1 மற்றும் வரிசை 2 பொருத்தி சரியான விடை தொகுப்பை தெரிவு செய்க. கொஸ்டின் 7ல் வரிசை 1 மற்றும் வரிசை 2 பொருத்தி சரியான விடை தொகுப்பை தெரிவு செய்யவும். வரிசை 1 வரிசை 2 இதில் வந்து பாருங்கள், தாமிரம் வெளிவிடு IUD, இதுக்கு ஆன்சர் வந்து மல்டிலோட் 375. ஹார்மோன் வெளியீடு IUD, இதுக்கு ஆன்சர் வந்து LNK 20. மருந்தில்லா IUD, இதுக்கு ஆன்சர் வந்து லிப்பல் வளைய IUD. மாத்திரைகள், இதுக்கு ஆன்சர் வந்து ஷஹலி. 7th லெசனு மனித நலன் மற்றும் நோய்கள். மதிப்பீடு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 30 வயதுடைய பெண்ணிற்கு 14 மணி நேரமாக இரத்தம் கலந்து வயிற்றுப்போக்கு தொடர்ந்து வெளியேறுகிறது. கீழ்கண்ட எந்த உயிரி இந்த கேட்டினை ஏற்படுத்தும்? ஆன்சர் சீஜெல்லா டிசென்ட்ரியோ. ஆன்சர். செகண்ட் கொஸ்டின். பிளாஸ்மோடியத்தின் புறச்சிவப்பணு சைசோகோனி நடைபெறும் இடம்? ஆன்சர் கல்லீரல். தேர்ட் கொஸ்டின். பி வைவாக்சின் ஸ்போரோசோயிட்டுகள் டேஸில் உருவாக்கப்பட்டது? ஊசிஸ்டுகள். ஃபோர்த் கொஸ்டின். ஆம்பிடமைன்கள் மத்திய நரம்பு மண்டலத்தை கிளர்வூட்டுபவை ஆகும். அதேபோல் பார்பிடுரேட்டுகள் டேஸ் ஆகும். மைய நரம்பு மண்டல சோர்வூட்டிகள். ஃபிஃப்த் கொஸ்டின். சரியாக பொருந்திய இணையை தேர்ந்தெடுக. இதில் சரியாக பொருந்திருக்கிறது ஆம்பிடமைண்டுகள் கிளர்வூட்டிகள் தான் சரியானது, மற்றவைகள்லாம் தவறானது. சிக்ஸ்த் கொஸ்டின். மனிதனில் சேற்றுப்புண்ணை ஏற்படுத்துவது பூஞ்சை. செவன்த் கொஸ்டின். அதிகமாக எடுத்துக்கொள்வதால் கல்லீரல் அழற்சி நோயை ஏற்படுத்துகிறது? மது. 8th கொஸ்டின். மலேரியா ஒட்டுண்ணியில் ஸ்போரோசோயிட் டேஸில் காணப்படுகிறது? ஆன்சர் நோய் தொற்றிய பெண் அனாபிலஸ் கொசுவின் உமிழ்நீர்களில் காணப்படுகிறது. 9th கொஸ்டின்.
நோயூக்கிகள் மற்றும் அவைகள் உண்டாகும் நோய்களை பொறுத்து கீழே உள்ள சரியான பொருந்து குறியீட்டை தேர்ந்தெடுக்கவும். இதுதான் ஆன்சரு. லிஸ்மோனியா டோனோவனி, இதுக்கு ஆன்சர் வந்து செகண்டு. காலா அசார். பி வந்து உச்சரீரியா பான்கிராப்டி, இதுக்கு ஆன்சர் வந்து 4. யானைக்கால் நோய், பிக்கு வந்து யானைக்கால் நோய். சி வந்து டிரிப்னோசோமா கேம்பியன்ஸ், இதுக்கு ஆன்சர் வந்து தூக்க வியாதி. சிக்கு வந்து தூக்க வியாதி. எண்டமீபா இஸ்டாலிடிகா, இதுக்கு ஆன்சர் வந்து அமிபியாசிஸ். இதுதான் டி உடைய ஆன்சர். 10th கொஸ்டின். பாராடோப் என்பது மாறுபடும் பகுதிகளில் உள்ள எதிர்பொருள் தூண்டிகள் இணையும் பகுதி. நெக்ஸ்ட்டு ஒவ்வாமையில் தொடர்புடையது. ஒவ்வாமையில் தொடர்புடையது IgE. வெவ்வேறு பகுதிக்கு புற்றுநோய் செல்கள் பரவுதல் டேஸ் என அழைக்கப்படுகிறது. வெற்றிட பரவல். 13வது கொஸ்டின். எய்ட்ஸ் வைரஸில் காணப்படுவது ஒற்றை இலை RNA. 14வது கொஸ்டின். எதிர்பொருள்களை அதிக அளவு உற்பத்தி செய்து வெளியிடும் பி செல் வகை யாது? ஆன்சர் பிளாஸ்மா செல்கள். நெக்ஸ்ட்டு 8th லெசன் மனித நலனின் நுண்ணுயிரிகள். மதிப்பீடு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் எந்த நுண்ணுயிரி தொழிற்சாலைகளில் சிட்ரிக் அமில உற்பத்திக்கு பயன்படுகின்றன? ஆன்சர் அஸ்பர்ஜில்லஸ் நைஜர், இதுதான் ஆன்சர். இதுதான் தொழிற்சாலைகளில் பயன்படுத்துகிற சிட்ரிக் அமில உற்பத்திக்கு பயன்படுத்துகிறது அஸ்பர்ஜில்லஸ் நைஜர். செகண்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் எந்த இணை அவற்றால் உருவாக்கப்படும் பொருட்களுடன் சரியாக பொருந்தியுள்ளது? ஆன்சர் இதுதான் சாக்ரோமைசில் செரிவிஷியே எத்தனால். தேர்ட் கொஸ்டின். வடிசாலைகளில் எத்தனால் உற்பத்திக்கு பயன்படும் பொதுவான தளப்பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. கரும்பாலை கழிவுகள். கரும்பாலை கழிவுகள் தான் வடிசாலைகள் எத்தனால் உற்பத்திக்கு பயன்படும் பொதுவான தளப்பொருளாக இருக்குது. என்னென்னா கரும்பாலை கழிவுகள். ஃபோர்த் கொஸ்டின். சைக்ளோஸ்போரின் ஏ என்ற நோய் தடுப்பாற்றல் ஒடுக்கு மருந்து எதிலிருந்து உற்பத்தி செய்யப்படுகிறது? ஆன்சர் ட்ரைகோடெர்மா பாலிஸ்போராம். ஃபிஃப்த் கொஸ்டின். கார்பன் டை ஆக்சைடு வெளியிடாத நிகழ்வினை தேர்ந்தெடுக்க. இதுதான் லாக்டேட் நொதித்தல் தான் கார்பன் டை ஆக்சைடை வெளியிடாத நிகழ்வு. ஆன்சர் லாக்டேட் நொதித்தல். சிக்ஸ்த் கொஸ்டின். கழிவு நீரை உயிரிய சுத்திகரிப்பு செய்வதன் நோக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அது என்னென்னா ஆன்சர் உயிரிய ஆக்சிஜன் தேவையை குறைத்தல். செவன்த் கொஸ்டின். காற்றாற்ற கசடு செரிப்பானில் உற்பத்தி செய்யப்படும் வாயுக்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. காற்றற்ற கசடு செரிப்பானில் உற்பத்தி செய்யப்படும் வாயுக்கள். ஆன்சர் மீத்தேன், ஹைட்ரஜன், சல்ஃபைடு மற்றும் கார்பன் டை ஆக்சைடு. ஸ்டூடெண்ட், இந்த 5 லெசனுடைய புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம். இது TNBC சிலபஸில் இருக்க லெசன்ஸ் தான். 12th புக் பயாலஜி புக்கில் தான் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். இது நல்லா பார்த்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் விருப்பங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.